கையா இல்ல மிஷினா? அச்சுல வார்த்தை எடுத்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. ₹2 விளக்குக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கா? நாங்க ஒரு அகல தயார் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். மண்ணு கிடைக்காம மணல் கிடைக்காம எல்லாத்தையும் சிரமப்பட்டு கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி தான் அவங்களுக்கு தயார் பண்ணி கொண்டு வரோம். மண்பானையை யூஸ் பண்ணுங்க, மண் சட்டியில குழம்பு வைங்க. அடுத்த ஜெனரேஷன்ல வேலை செய்வாங்க என்னங்கிறது தெரியல. எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சுத்தமா அந்த வேலையே தெரியாது. அதனால இதை ஊக்குவிச்சு இந்த பொருளை அதிகமா வாங்க. ரெண்டாவது, அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மழைக்கால நிவாரணம் சொல்லி 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 5000 10,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தஞ்சை கீழவாசல் குயவர் தெருவுல கார்த்திகை தீப விளக்குகள் தயாரிக்கும் பணியில மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வராங்க. முதல்ல எல்லாம் திரும்பின இடம் ஃபுல்லாவே அகல் விளக்குகளா இருக்கும். ரோட்ல கால் வைக்க கூட முடியாது, அவ்வளவு விளக்குகளை காய வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கிறதா சொல்றாங்க. முதல்லலாம் இங்க 100 குடும்பங்கள் மண்பாண்ட தொழில் செஞ்சுட்டு வந்தோம். ஆனா இப்போ பலரும் தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்க. வெறும் 5 குடும்பங்கள் மட்டும்தான் இப்போ இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். பாரம்பரிய தொழில் அழிஞ்சு போக கூடாது அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கோம். வருமானமும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. மண் கிடைக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு. விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்காம அகல் விளக்குகள்லாம் வாங்கி எங்களோட வாழ்வாதார மக்கள் காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஒரு விளக்கு ₹2 அப்படின்னு யோசிக்காம அதுக்கு பின்னாடி எங்களுடைய உழைப்பு பத்தியும் மக்கள் நினைக்கணும். ஒவ்வொரு விளக்கு பண்றதுக்கும் இவங்க அவ்வளவு உழைக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.